நம் அனைவரின் மீது சாந்தியும் சமாதானம் உரித்தாகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துகளோடு அன்புடன் ரியாஸ். நாம் இந்த உலகத்தில் ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்குமே பேசிக்காக நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதை பொறுத்து தான் நாம் முடிவுகள் எடுக்கிறோம். முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி உலகத்தில் பெரிய அளவுக்கு பிஸ்னஸாக நடந்துக்கிட்டு இருக்குது என்னென்னா டேட்டா. ஸோ இந்த டேட்டா எந்த அளவுக்கு நான் அக்யூரேட்டாக எனக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு என்னுடைய டெசிஷன் நல்லா இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய சக்ஸஸ் இருக்கும். இப்போது இயல்பாகவே மனிதர்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய டேட்டா எங்கேருந்து வரும்னா பேரண்ட்ஸ்லேருந்து வரும், அதுக்கப்புறமா டீச்சர்ஸ்லேருந்து வரும், அதுக்கப்புறமா நாம் பழகக்கூடிய நம்முடைய நட்பு வட்டத்திலேருந்து நம்முடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து வரும். ஸோ ஒரு காரியத்தில் நாம் ஒரு முடிவு எடுக்க போகிறோம், இல்லை இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாமா என்னன்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், நம்ம டிஸ்கஷன் பண்ணுறது யார்கிட்ட பண்ணுறோம், நம்மளோட இன்னர் சர்க்கிளில், நம்மளோட ஃபேமிலியில், நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில், இந்த மாதிரியாக பண்ணுறோம். ஆனால் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நாம் எடுக்கக்கூடிய முடிவுக்கு தேவையான கரெக்டான டேட்டாவா அது அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணுறோம், மறந்துடுறோம். அதை அனலைஸ் பண்ணி முடிவு எடுக்கிறதுக்கு மறந்துடுறோம். உதாரணமாக நம்ம ஒரு மணி மேக்கிங் அந்த ஸ்கில் இருக்கு இல்லையா, பணம் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கும்போது பேசிக்காக நம்மளுக்கு ஏற்கனவே நம்மள்ட்ட ஒரு செட்டப் இருக்கும். நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும்னா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவருடைய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, அவருடைய அப்பா எப்படின்னா எப்போதுமே இந்த ரியல் எஸ்டேட் இதில் ஆரம்ப கட்ட காலத்தில் ஒரு பெரிய இடம் வாங்குவார். வாங்கினதுக்கப்புறமா அதில் வீடுகளை கட்டுவாங்க, அதுக்கப்புறமா அதை விற்கிறது. ஆரம்பத்தில் பணம் இடத்த வாங்கி அதுக்கப்புறமா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிப்பார் இல்லையா, அப்போ அவருக்கு பயங்கர டைட் ஆகும் பணம். அது ஒரு 2 வருஷம் அந்த பீரியட் எடுக்கும். அந்த 2 வருஷம் கழிஞ்சதுக்கப்புறம் விற்றுட்டாருன்னா அதுக்கப்புறமா பணம் பெரிய அளவில் புழங்கும். அப்போ இந்த முதல் கட்டமாக இருக்கக்கூடிய இந்த 2 வருஷமே எப்படின்னா வீட்டில் ஒரே பஞ்சப்பாட்டாக தான் இருக்கும். இவன் ஃப்ரெண்டு போய் ஏதாவது பணம் கேட்டானா, என்ன பணம் என்ன வெளியில இருந்தா நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிருவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஆட்டிடியூட் அவருக்கு எப்படி இருக்கும்னா, பணம் டைட்டாக இருக்கிற காலகட்டத்தில் தன்னுடைய ஒய்ஃப்டையும் சரி, இவன்கிட்ட பையன் நம்ம ஃப்ரெண்ட்டையும் சரி பேசுகிற விதமே வேற மாதிரி இருக்கும். ஆனால் அதே சமயம் ஒன்ஸ் எல்லாம் விற்று பைசா வந்துருச்சுன்னா வாலண்டியராகவே கேட்பாங்களாம், உனக்கு எதே திங்ஸ் இருக்கு, வேணுமா, வாங்கணுமா, வைக்கணுமா, அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ இப்போ பைசா வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த ஆட்டிடியூடு அவருக்கு எப்படி வருதுன்னா பையனுக்கும் அதே மாதிரி வருது. அப்போ பேசிக்காக பணங்கிறது நம்மள்ட்ட இல்லாத சமயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு செலவழிக்கணுங்கிறதும், நம்மள்ட்ட நிறைய இருக்கும்போது தாராளமாக செலவழிக்கணுங்கிற ஒரு அந்த ஆட்டிடியூட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய டேடிகிட்ட இருந்து அப்படியே இவர் சுவீகரித்துக்கிறாரு. இதனால் அதுக்கப்புறமா இவர் பண்ணுறக்கூடிய பிஸ்னஸ்ஸு, அந்த கடைசியில் அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க, இதே மாதிரியான ரியல் எஸ்டேட்டில் தான் வராரு அவரும். அந்த பிஸ்னஸ்க்கு பண்ணிட்டு வரும்போது இவருடைய திங்கிங்கும் அதே மாதிரியே போகுது. பணம் இருக்கும்போது செலவழிக்கிறது, பணம் இல்லாத ஒரு பஞ்சப்பாட்டு பாடுறது. ஸோ இப்போ இந்த பேசிக்காக அந்த ஒரு டயக்ராம் இருக்குல்ல, மணிங்கிறது ஒரு விஷயத்தை பற்றி அவர் டயக்ராம், அது முதல்ல மாறணும். அது எப்போ மாறுதுன்னா அவருக்கு அதுக்கப்புறமா வரக்கூடிய டேட்டா, அதுக்கப்புறமா சேரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறமா அவங்க எப்படி பணத்தை அணுகிறாங்கிறத பார்க்கும்போது அவர் டோட்டலாக அதுக்கப்புறமா மாறிடுறாரு. ஸோ பேசிக்காக நான் சொல்ல வர்றது என்னென்னா, நாம் என்ன மாதிரியான மனநிலை உள்ள மக்கள்கிட்ட ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து பழகிருக்கிறோமோ, எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஆரம்பத்துலேருந்து உள்வாங்கியிருக்கிறோமோ அதில் தான் நம்மளுடைய சிந்தனை போகும். அப்போ முதல்ல அந்த சிந்தனையுடைய போக்கை மாற்றணும்னா உங்களுக்கு டேட்டா முக்கியம், நம்மளுக்கு டேட்டா முக்கியம். ஸோ அது சம்மந்தமாக உள்ள விஷயங்களை பார்க்கணும். இதில் 3 முக்கியமான ஆட்டிடியூடாக இந்த மில்லியனர்ஸோடைய மைண்டில் எப்படி இருக்குதுன்னா, இந்த அடுத்தவங்க மேலே பழி போடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம், பிளேமிங், அந்த விஷயங்களை அவங்க செய்கிறதே இல்லை. ரெண்டாவதாக எந்த ஒரு விஷயத்துக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணுறது கிடையாது. அதாவது நாம் ஒரு விஷயத்தில் தோத்துட்டோம்னா அதுக்கு யாரையாவது அடுத்தவங்களை இவங்களை இப்படி பண்ணதுனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அந்த கவர்மெண்ட் எடுத்த டெசிஷன்னால தான் என்னோட பிஸ்னஸ் இப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறது பண்ண மாட்டாங்க. மூணாவதாக ஜஸ்டிஃபை பண்ண மாட்டாங்க. அதாவது அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை ஒத்துக்கிடுவாங்களே ஒழிஞ்சு அதை திருப்பி நம்ம பண்ணதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பேச மாட்டாங்க. இந்த 3 ஆட்டிடியூடும் நம்மளுக்கு வேணும். அதே மாதிரி நம்ம பேசிக்காக என்ன ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி சின்ன வயசுலேருந்தே பழக்கப்பட்டிருக்கோமோ அது மாறணும்னா, இல்லை அதில் யாராவது தவறு சொல்கிறாங்கன்னா அது தவறு தானா அப்படின்னா அதை ஒத்துக்கிட்டு அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுங்கிற விஷயத்தை நோக்கி நம்ம போகணும். ஆக டேட்டா இஸ் த கீ.
நாம என்ன மாதிரியான விஷயங்களை முடிவெடுக்கணுங்கிறதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டா ரொம்ப முக்கியம். அதனால் மேக்ஸிமம் ஆஸ் பாசிபிள் எவ்வளோ தூரம் டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ண படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மற்றொரு காணொலியில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சந்திப்போம். அன்புடன் ரியாஸ்.